ஸோ குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக் இது ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக நம்ம லெவலில் வந்து மார்க்கெட் ரீச் ஆகிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு திரும்ப கீழே ஃபால் ஆச்சு. ஸோ இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணணுன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நேற்று நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்திருப்பீங்க, எனக்கு தெரியும். பிக் ஃபால் இருந்துச்சு. ஓகே, நிறைய பேர் ப்ராஃபிட்டும் எடுத்திருப்பீங்க. பட் டெஃபினட்டாக சொல்கிறேன், எஸ்டர்டே இட் வாஸ் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நாள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு அனாலிசிஸ். ஸோ எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் டுடேவோட முக்கியமான லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. டுடே லெவல் 585 அண்ட் 527. ஸோ முக்கியமான லெவல். ஸோ 585 அண்ட் 527 முக்கியமான லெவல். ஸோ மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் வரும். மார்க்கெட் இங்கே வந்து எங்கேயா சப்போர்ட் எடுத்தோன்னா நீங்கள் கால் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் 665, செகண்ட் டார்கெட் 717. திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப அப்படி டான்ஸ் ஆடி திரும்ப இதிலே ரெசிஸ்டன் எடுத்து மார்க்கெட் டான்ஸ் ஆடிட்டு மேலே அதை அப் சைட் திரும்ப டான்ஸ் திரும்ப டப் அப்படின்னு உங்களுக்கு முடியும். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. புட்டு எப்போ போகணும்? பியூர் புட்டு வந்து இதுக்கு கீழே போனால் மட்டும்தான். எது கீழே 522 520க்கு கீழே போனால் மட்டும்தான் நீங்கள் புட் சைட் போகணும். அது வரைக்கும் புட் சைட் போகாதீங்க. ரைட். ஸோ 859, 928 இதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட். ரொம்ப கேப்பப் ஆச்சுன்னா அதே அகைன் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் டவுன் சைட் ஃபால் ஆகிறதுக்கு. அதர்வைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு கேப் டவுன் வந்த அப்புறம் ஒரு சி சைடு மூவ். ஓகே, இதுக்கு கீழே போச்சுன்னா ஐ வில் வெயிட். ஓகே, ரீடெஸ்ட் ஆன அப்புறம் ரீடெஸ்ட் ஆகி பிரேக் ஆகும்போது நான் புட் சைட் போவேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பர்சனல் வியூ ஆன் நிஃப்டி. ஓகே, வாங்க நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது பார்ப்போம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிளியர் கட்டாக சொல்லுது மார்க்கெட் இப்போது கால் சைடில் இருக்குன்ட்டு. ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இருக்க சொல்கிறதுனால ஸோ நான் உங்களுக்கு இந்த லெவல்ஸில் கால் சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்கு. ஸோ கம்மிங் பேக் டு த பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு பெரிய ஃபால். ஸோ ஃபால் ஆனால் நான் கொடுக்குற ஒரு பெரிய லெவல், முக்கியமான லெவல் நல்லா பாருங்கள். ப்ளீஸ் நோட், நான் கொடுக்குற முக்கியமான லெவல் திஸ் 44,544, 44,544, 44,297. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து கால் சைட் போகும். இல்லை இது வரைக்கும் வருது டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னா இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் புட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கால் சைட் போகும். கால் சைட் போச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் இது வரும் 44,891, 44,891 அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 45,023. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதே தான். மார்க்கெட்டில் கொஞ்சம் புல் பேக் வரும், கொஞ்சம் மேலே டான்ஸ் ஆடும், திரும்ப ஆடிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப் டவுன் மூவ், ஒரு சிஇ சைடு. ஓகே, டவுன் அதாவது கேப் டவுன் ஃபாலோட் பை சிஇ சைடு. ஸோ இன்றைக்கி நான் 2 பாசிபிலிட்டிஸ், கேப் டவுன் பை சிஇ சைடு. அதர் செகண்ட் பாசிபிலிட்டி வந்து இதுக்கு கீழே போனால் மட்டும் தான் புட்டு போகணும். 44,286 கீழே போனால் மட்டும் தான் புட்டு போகணும். சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா அப்படியே ஆடிக்கிட்டே அப்படியே உங்களுக்கு இன்றைக்கி முடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கேப் டவுன் சொல்லிட்டேன், கேப் அப் சொல்லிட்டேன். ஸோ பெரிய சிஇ மூமெண்ட்டும் நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நேற்றுக்கு ஒரு டிராஸ்டிக் ஃபால் ஆகிருக்குது. ஃபால் ஆன அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது? ஸோ இங்கே பார்த்தா தெரியும், பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கால் சைடு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வந்துருச்சுன்னா ஸோ மார்க்கெட்டில் அர்ஜென்ட்டாக உடனே போய் புட் சைடு எடுத்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்துட்டு ஒரு கால் கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ ஆன் பேங்க் நிஃப்டி. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரியாக்ஷன் உங்களுக்கே தெரியுது. ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் தான் என்னோட ஒரே விருப்பம். அண்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், நான் ஒரு செபி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே உங்களுக்கு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுருங்க, எதுவுமே நான் ப்ரொவைட் பண்ண வரல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் I'm purely giving for education purpose. So thank you, bye bye, and have a happy trading. Thank you.